லேர்ன் எனிதிங். ஹாய் எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பழக்கத்தை ஆரம்பித்து இந்த பழக்கம் எனக்கு கடைசி வரைக்கும் இருந்தால் என் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஆனால் நாம் நினச்ச அந்த ரிசல்ட் கிடைக்காதனால அந்த பழக்கத்தை அப்படியே கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம பழைய பழக்கத்துக்கே போயிடும். ஸோ நமக்கு நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு இருந்த அந்த ஹேபிட் என்ன ஆச்சு, அது எப்படி போச்சு, அதுக்கான ரிசல்ட் கிடைக்காமல் போனதுக்கு என்ன காரணம், இதுக்கான ப்ராப்ளம் தான் அட்டாமிக் ஹேபிட் பை ஜேம்ஸ் கிளியர் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. ஒரு பழக்கம் கிரியேட் ஆகிறதுக்கு மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு அறிகுறி, 2வது தீவிர நாட்டம், 3வது செயல்விடை, 4வது வெகுமதி. இது மூலியமாக தான் ஒரு பழக்கம் நம்ம லைஃப்பில் என்ட்ரி ஆகுது. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு அறிகுறி. ஒரு பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்கள் மூளையை தூண்டுது. அது மூலியமாக ஒரு வெகுமதியை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்கூலை விட்ட உடனே வீட்டுக்கு வந்து கேம் விளையாடலாம் அப்படிங்கிறது அந்த எண்ணம் ஒரு வெகுமதி. ஆனால் ஸ்கூலை விட்டதுக்கு முன்னாடி அந்த பையன் மனசில் இருக்கிறது ஒரு அறிகுறி. இப்போ அந்த பையன் வீட்டுக்கு வர வர அவனோட ஆர்வம் தீவிர நாட்டமாக மாறுது. இது 3வது ஸ்டேஜ். ஓரளவுக்கு ஊக்குவிப்போம், ஆர்வம் இல்லைன்னா அந்த செயல் செய்கிறதுக்கு எந்த காரணமும் நம்மக்கிட்ட இருக்காது. நம்ம தீவிர நாட்டமாக இருக்கிறது அந்த பழக்கத்தில் இல்லை, அந்த பழக்கத்தில் உருவான நில மாற்றத்தினால தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னா அந்த சிகரெட் பிடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது கொடுக்குற நிம்மதி தான் நம்ம விரும்புகிறோம். 3வது செயல்விடை. இப்போ உங்கள் கரண்ட்டில் இருக்கிற ஹேபிட், இந்த செயல்விடை நிகழ்னா உங்களுக்கு அதில் திறமை இருந்தால் மட்டும்தான் அதை செய்வீங்க. உங்கள் திறமைக்கு மீறி இருந்தால் செய்ய மாட்டீங்க. ஃபைனலாக ப்ராசஸ் அண்ட் ரிசல்ட்டு. மேலே சொன்ன 3 நடந்தால் ரிசல்ட் தானாக வந்துடும். உங்கள் அறிகுறி தீவிர நாட்டத்தையும் உங்கள் தீவிர நாட்டம் செயல்விடையும் அடைஞ்ச உடனே ரிசல்ட் கிடைக்குது. இப்படி தான் ஒரு பழக்கம் கிரியேட் ஆகுது. சரி, ஓகே, ஒரு நல்ல பழக்கத்தை கிரியேட் பண்ணுறது எப்படி? ஃபஸ்ட்டு அறிகுறி. இப்போ இருக்கிற பழக்கத்தை வெளிப்படையாக மாற்றுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியணும்னா டெய்லியும் சைக்கிள் ஓட்டுறவங்கள பாருங்கள். தீவிர நாட்டம், அதை அழகாக மாற்றுங்க. நான் சைக்கிள் ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இமேஜினேஷன் பண்ணுங்கள். 3வது செயல்விடை, அதை ஈஸியாக மாற்றுங்க. உங்கள் சைக்கிள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துங்க, அதனால் நீங்கள் டெய்லியும் சைக்கிள் ஓட்டலாம். 4வது வெகுமதி, அதை மனநிலை வலிக்க ஒன்றா மாற்றுங்க. சைக்கிள் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஓட்டுறேன் அப்படிங்கிறத நினைக்கிறது தான் உங்கள் வெகுமதி. ஸோ இந்த 4 விஷயத்தினால தான் ஒரு ஹேபிட் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் விஷயங்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.